நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 29ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்களை விஜய் சென்னையில் அறிவித்தார். பெரம்பூர், சி. ஜோசப் விஜய், அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரை தொகுதியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி இணை அமைப்பாளர் குமரவேல் போட்டியிடுவதாக விஜய் அறிவித்தார். ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி. குமரவேல் இளைஞர் அணி இணை அமைப்பாளர். பின்னர் குமரவேல் விஜயோடு புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான 6ஆம் தேதி ஊத்தங்கரை தாலுகா அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த தாவேக வேட்பாளர் குமரவேல் அதிர்ச்சியடைந்தார். காரணம், இவருக்கு வழங்க வேண்டிய பி ஃபார்மை வேறு ஒருவர் கொண்டு வந்ததுடன் அவர் தாவேக சார்பில் போட்டியிடுவதாக கூறி வேட்பு மனுவையும் தாக்கல் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து பேசிய குமரவேல், தாவேக தலைவர் தன்னை வேட்பாளராக அறிவித்த பின்னர் வேட்புமனு தாக்கலில் இணைக்கப்படும் பி ஃபார்மை பெறுவதற்காக அங்கேயே 2 நாட்கள் தங்கி 31ஆம் தேதி அந்த பி ஃபார்மை வாங்கிக் கொண்டு வந்தபோது கிழக்கு மாவட்ட செயலாளரான முரளிதரன் அந்த பி ஃபார்மை வாங்கிக் கொண்டதுடன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தனக்கு சிறு வரவேற்பு கூட கொடுக்கவில்லை என வருத்தத்துடன் தெரிவித்தார். என் பேர் குமரவேல். நான் தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட இளைஞர் இணையமைப்பாளராக இருந்தேன். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போன 29ஆம் தேதி தலைவர் தளபதி என்னை ஊத்தங்கரை சட்டமன்ற தனி தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிச்சிருந்தார். அந்த பி ஃபார்ம் வாங்கிட்டு நானும் மாவட்டத்தில் காரில் வந்துட்டு இருந்தோம். வரும்போது அந்த பி ஃபார்ம் அவர் வாங்கிக்கிட்டார். நான் அடுத்த நாள் தான் கிருஷ்ணகிரி வந்தேன். வந்த உடனே நிர்வாகிகள் யாரும் எனக்கு பார்த்திங்கன்னா வரவேற்பும் எதுவும் பிளான் பண்ணல. இங்கே ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் இருக்குது இணை அமைப்பாளர் தாமோதரன், அவங்க டீம் தான் எனக்கு மேஜராக ஒன்றியமாக இங்கே இருக்காங்க. அவங்க யாரும் வரவேற்பும் பிளான் பண்ணல. வேட்புமனு தாக்கல் செய்ய மாவட்ட செயலாளரான முரளிதரனிடம் பி ஃபார்மை கேட்டும் அவர் தராததால் மனு தாக்கல் செய்ய முடியாமல் தவித்த குமரவேலிடம் அடுத்து நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் உன்னால் எவ்வளவு செலவு செய்ய முடியும் என வேட்பாளர் தேர்வின் போது கேட்கப்படும் கேள்விகளை கட்சியின் தலைவரான விஜய் அறிவித்த வேட்பாளரான தன்னிடம் கேட்டதாகவும், ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் தேர்தல் செலவுக்காக தலா 1.5 லட்சம் செலவு செய்வதாக கூறியும் அதெல்லாம் பத்தாது, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க என மாவட்ட செயலாளர் முரளிதரன் கூறியதாகவும் குமரவேல் தெரிவித்தார். நிர்வாகி கூட்டம் வச்சாங்க. அந்த கூட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியும் என்னன்னு சொல்லி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த டிஸ்கஸ் பண்ணதில் ஒன்றிய செயலாளர்கள் அந்த டீமுக்கு நான் ஒரு 1.5 lakhs பண்ணித்தரேன் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா தேர்தல் வேலை செய்கிறதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை எங்களுக்கு அந்த ஃபண்டு பத்தாது அப்படின்ற மாதிரி பேசி டிமாண்ட் வச்சாங்க மணி மோட்டிவாக. அன்றிரவே மாவட்ட இணை அமைப்பாளர் தாமோதரன் மற்றும் நிர்வாகிகள் சிலர் சேர்ந்து அதிமுகவின் மருத்துவ அணி நிர்வாகியும் ஊத்தங்கரை தனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்து அதிமுகவால் விருப்பமனு நிராகரிக்கப்பட்ட இளையராஜாவை அழைத்துக் கொண்டு சென்னை சென்று ஊத்தங்கரை வேட்பாளராக அறிவிக்க கோரியதாக குமரவேல் தெரிவித்தார். இதெல்லாம் மறுநாள் சக நிர்வாகிகள் சமூக வலைதளங்களில் வைத்த ஸ்டோரியை பார்த்துதான் தெரிந்து கொண்டதாக தெரிவித்தார். அன்னைக்கு நைட் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. மாவட்ட இணை அமைப்பாளர் தாமோதரன் தலைமையில் ஒரு வேட்பாளரை அதிமுக இருக்கிற வேட்பாளரை நேராக கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையில் காட்டிட்டு இது மாதிரி இவங்களுக்கு வேட்பாளர் ஆகணுன்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போல.
பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து பசங்கள்லாம் வந்து நிர்வாகிகள்லாம் வந்து ஸ்டோரி வச்சாங்க. அந்த ஸ்டோரி பார்த்த பின்னாடி தான் தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து அவரை வேட்பாளராக போட்டிருக்காங்கன்றது. இதனைத் தொடர்ந்து இளையராஜா ஊத்தங்கரை தொகுதி தாவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆனால் மேடையில் விஜயால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் குமரவேல் வேறு வழியின்றி சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்ததாக குமரவேல் வேதனையோடு குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு வேட்பாளர் நான் இல்லை உள்ளார ஃபார்ம் வாங்கிட்டு வரேன், இன்னொரு வேட்பாளர் வந்து ஆப்போசிட்டில் வந்து உள்ளார தாவேக்க துண்டு போட்டு போனார். அப்போ தான் தெரிஞ்சது அந்த பி ஃபார்ம் வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க, அதனால் அவர் வந்து மனு தாக்கல் பண்ண போயிருக்காருன்ட்டு. சரி, நான் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாததுனால வந்து என்னை தளபதி அறிவிச்சிருந்தார். அங்கேருந்து ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சையாக வந்து தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி, நான் சுயேட்சையாக வந்து தாக்கல் பண்ணிட்டு வந்துட்டேன். கட்சி தலைவர் அறிவித்த பிறகு என்னிடம் முறையாக சொல்லாமல் அவர்களின் தேவைக்காக வேறொரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். இதனால் நான் மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா என எங்கள் குடும்பமே மிகுந்த மன உளைச்சலில் உள்ளதாக குமரவேல் தெரிவித்துள்ளார். ஒரு தளபதி அறிவிச்சிட்டு அதுக்கு பிரகாரம் வந்து என்னை வந்து ப்ராப்பராக என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. சொல்லி இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லணும், அந்த விஷயமும் சொல்லி ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் தராமல் அவங்க தேவைக்காக வந்து இன்னொரு வேட்பாளரை அறிவிச்சிட்டு இப்போ ஏகப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுத்துகிறாரு எங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துது. அம்மா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா அப்பாலாம் வந்து இது மாதிரி வந்து ஒரு நம்ம ஊத்தங்கர தனி தொகுதி ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிற மக்களுக்கு வந்து எப்போயாவது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண வசதி இல்லைன்னு சொல்லி எங்களை வந்து நிராகரிக்கப்பட்டீங்கன்னா நாங்கள் எப்படி நாங்கள் வந்து அரசியல் காலத்தை முன்னெடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது குறித்து மாவட்ட செயலாளர் முரளிதரனை எமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு பேசியபோது குமரவேலுக்கு வாய்ப்பு கிடைக்க முக்கிய காரணமே நான் தான். ஆனால் இளையராஜா அதிமுகவில் இருந்து தாவேகாவில் இணைந்ததால் கட்சியின் மேலிடம் இளையராஜாவிற்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என கேட்டு முடிவெடுத்ததாகவும் அப்போது குமரவேலும் கட்சியின் முடிவுதான் எனது முடிவு என்று சம்மதம் தெரிவித்ததாகவும் முரளிதரன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்து வந்து 1 வருஷம் தான் ஆச்சு சார். மாநாடுக்கு அப்புறம் தான் வந்தாரு. நம்ம சத்யராஜ் அண்ணன் சொல்லிட்டு மாவட்ட இளைஞரணியோடைய அமைப்பாளர் அவரை வந்து ஃபர்ஸ்ட் பரிந்துரையில எடுத்துட்டு வந்தாங்க. அதனால சூழ்நிலை கருதி செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. கொஞ்சம் செலவு இதெல்லாமே ரைட்டுங்களா. அவருக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே நான் தான். எப்படி சார் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கட்டி பிடிச்சிட்டு அண்ணன் இருந்தாரு சார். அவரு இளையராஜா பத்தி உங்களுக்கு தெரியும். அவரு கட்சியில இணைஞ்சிட்டாரு. இணைஞ்சிட்டு அவர் போய் சென்னையில ரீச் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தாரு. போய் பார்க்கும் போது என்ன மாவட்ட செயலராக கூப்பிட்டாங்க. மேற்பட்ட உயர்மட்ட குழு எல்லாம் சேர்ந்து அவர் என்ன ஊத்தங்க ஜெயிக்கிறதுக்கான சூழல் இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அவரும் அது வாய்ப்பை கொடுத்ததும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. உங்களுக்கு பொதுச் செயலாளர் எல்லாரும் உயர்மட்ட குழுல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு அவருக்கு பொதுச் செயலாளர் கால் பண்ணாரு. குமரவேல் கேண்டிடேட் வந்திருந்தாருப்பா சார். கால் பண்ணாரு. கால் பண்ணும்போது அவர்கிட்ட கேட்டாரு. கேட்டதுக்கு இது மாதிரி வந்து இப்படிதான் உனக்கு என்னப்பா விருப்பமா இல்லை என்னன்னு சொல்லணும். தலைமை நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சந்தோஷம் தான், எனக்கு விருப்பம் தானே நம்மளோட அப்படின்னு சொன்னாரு. பொதுச் செயலாளர்கிட்ட சொல்றாரா? ஆமா சொன்னாரு. நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, அண்ணா என்னோட பெஸ்டா இருந்தா உண்மையிலேயே சந்தோஷம் தான், எனக்கு நம்ம ஜெயிச்சா போதும்னாரு. என்னன்னு தெரியல சார். தாவேக தலைவர் விஜய் வேட்பாளராக அறிவித்த பின்னரும் மாற்று கட்சியைச் சேர்ந்த நபர் கட்சியில் இணைந்ததால் வேட்பாளர் மாற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.